தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாலின், எடப்பாடியை விட தமிழ்நாட்டு மக்கள் அதிகம் விரும்பக்கூடிய தலைவராக அண்ணன் சீமான் அவர்கள் வளர்ந்து நிற்கிறார். இனி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் சீமான் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஸ்டாலின், எடப்பாடியை விட மிகப்பெரிய தலைவர் சீமான் தான் இனி வரும் காலங்களில். அப்படிங்கிற ஒரு கருத்தை ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த காணொளிய இதில இணைச்சு விட்டுறேன். நீங்க பார்த்துட்டு வந்துருங்க தமிழ் நெஞ்சங்களே. ஸ்டாலினோட ஈர்ப்பு சக்தி உள்ள தலைவர் சீமான், எடப்பாடியோட மிக மிக ஈர்ப்பு சக்தி கொண்ட தலைவர் சீமான். இது உண்மை, 100% இது ட்ரூ. அந்த அளவில் சட்டமன்றம் வரும்போது யார் முதலமைச்சருங்கிறதுல சீமானுக்கு ஈர்ப்பு சக்தியும் சீமானுக்கு முக்கியத்துவம் இது மக்களவைக்கே 2 மடங்கு ஜம்ப் பண்ணியிருக்காருன்னா, சட்டமன்றங்கும் போது அவருக்கு சட்டமன்ற ஓட்டோட 3-4 மடங்குக்கு மேலே ஜம்ப் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொளியை பார்த்துருப்பீங்க. இந்த காணொளியிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் ஒன்றே ஒன்று தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நாட்களாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த இந்த திராவிட கட்சிகள் இனி அடியோடு ஒழியப் போகிறது. அப்படிங்கிற கருத்தை இதை போன்ற பல நபர்கள் பதிவு பண்ணிட்டு வராங்க. அதற்கு முன்னுதாரணமே நம்மளோட நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்டது தான். 8.22% வாக்கு வாங்கினது தான். இனி திமுகவாலையும் அதிமுகவாலையும் தமிழ்நாட்டில் ஒன்றும் ஆட்ட முடியாது. இனிமேல் நாம் தமிழர் ஆட்டம் தான் தமிழ்நாட்டில். இந்த திமுககாரன் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மீது எத்தனை பேர் மீது வழக்கு பதிவு பண்ணி எத்தனை பேர் சிறையில் அடைச்சிருக்கான். இனி இதே அதிகாரம் 2026ல் எங்கள் கையில் வரும். அப்போ திமுககாரன் இந்த களவாண்டு சொத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சிருக்கானா, அதுக்கு நாங்கள் ஒரு செக் வைக்கண்டா. திமுககாரர் திருட்டு பயில்வலா. இப்போ என்ன மது வித்து உங்களுக்கு அப்படி பணம் கேட்குதாடா திமுககார பயில்வலா. 2026ஓட திமுக ஆட்டம் முடியுது, க்ளோஸ். அதுக்கடுத்து திமுக திராவிட கட்சிகள் அப்படிங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருந்ததாக வரலாறு இருக்காது. அழிக்கப்படும். அடியோடு திமுகவும் அதிமுகவும் அழிக்கப்படும்.